வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் பிரியாணி. ஸோ அந்த பன்னீர் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். அதாவது காட்டேஜ் சீஸ் நல்லா ஒரு க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 200 கிராம்ஸ் ரைஸ்க்கு பன்னீருக்கு வந்து 2 கப்ஸ் வந்து ரைஸ், லாங் கிரெயின் ரைஸ், எந்த லாங் கிரெயின் ரைஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன் இங்கே. அப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட் வாட்டத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி வச்சுருக்கேன். இதை தவிர்த்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறமா வந்து ஹோல் கரம் மசாலாவில் வந்து 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன ஜாதிபத்திரி, அப்புறம் சின்ன துண்டு கல்பாசி, 3 ஏலக்காய், 3 வந்து லவங்கம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ஒரு 1 pot டிஷ். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து பன்னீர் பிரியாணி செய்யறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. எண்ணெய் சூடாக இருந்தோமே வந்து அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோம்பு போட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னு கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஹோல் கரம் மசாலா, அதாவது ஜாதிபத்திரி, கல்பாசி, ஏலக்காய், லவங்கம், அப்புறமா பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லா ஃப்ளேவர்ஸும் நல்லா வந்து எண்ணெயில் இறங்கட்டும். மசாலாலாம் நல்லா வறுபட்டு அதோட வாசனை வர ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் வதங்கி நல்லா பிங்க் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கூடவே வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிட்டு தக்காளியும் வந்து நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள். இன்கேஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்ந்து கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, அது கூட வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ வந்து மசாலாலாம் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் வதங்கிடுச்சு. அதில் வந்து நம்ம கட் பண்ணி க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 மினிட் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து பன்னீரில் அப்சார்ப் ஆகும். ரொம்ப பார்த்து கலருங்க, இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கிண்டினீங்கன்னா பன்னீர்லாம் உடஞ்சி குழஞ்சி ஆகிடும், புர்ஜி மாரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 மினிட் வரைக்கும் நம்ம பன்னீர் வந்து மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருந்தால் நீங்கள் புதினா கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கழுவி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ், இல்லைன்னா எந்த லாங் கிரெயின் ரைஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1, இல்லைன்னா வேறு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க.
வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலராதீங்க. ஏன்னா சாதம் அரிசி மேலே இருந்து கலந்திங்கன்னா இப்போ பன்னீர் தெரியாமல் வந்து லைக் நம்ம கரண்டியால் குத்திவிடுவோம். ஸோ அதனால் வந்து வாட்டர் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கலந்து விடுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு விசில் வர வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, ஸ்டீமும் இறங்கிடுச்சு. வாங்க லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம சைட்ஸ்லேருந்து கலரி விடலாம். பாருங்க, பார்த்து கலரி விடுங்க. ஏன்னா பன்னீரும் வந்து சூட்டில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ ஸ்லைட்டாக கலரி விடுங்க. சாதம்லாம் கூட நல்லா உதிரியாக இருக்குது. வாங்க இது வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஃப்ளஃபியான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் பன்னீர் ஃப்ரை பண்ணி கூட போடலாம். பட் ஃப்ரை பண்ணி போட்டால் இந்த ரெசிப்பியில் வந்து பன்னீரில் வந்து அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து அப்சர்வ் ஆகாது. அது வந்து தனியாக ரப்பரியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.